S7 Aqua, 100% pure water, pure health. 2 years pump warranty, 1 year full maintenance. இந்த கடந்த காலங்களாக மீனராசி அன்பு நேயர்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு வாழ்க்கையே நிறையா தொலைச்சி போயிருப்பீங்க. நிம்மதியை இழந்து போயிருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து யோசிங்க வச்சுட்டு நீங்கள் போங்க. அப்புறம் திரும்பி வந்து செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு பார்க்குறதுக்கு பைத்தியகாரத்தனமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. சில பேர் அசையவே மாட்டீங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு பொருள் செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது எப்படி வருது? வணக்கம். S7 டிவைன் உலகெங்கும் வாழும் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். இந்த பூலோகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் சில விஷயங்களை ஆரம்பிப்பதும் முடிப்பதும் எப்படி என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கும் இந்த வேளையில், அந்த குரு பகவானுடைய அருள் ராசி பொருள் ராசி என்று 2 ராசியில் தனுசு ராசி என்றது அருளும், இந்த மீனராசி என்றது பொருளும் தரக்கூடிய அந்த பக்குவத்தை பெற்றுள்ளது. ஒரு ஆரம்பமும் முடிவும் அங்கே தான் இருக்குது. மேசராசியின் ஆரம்பமும் மீனராசியின் முடிவும் ஒன்றோட ஒன்று விலகுவதும் இணைவதும் அங்கே இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணுற ராசி அது. ஆகையினால் இந்த கடந்த காலங்களாக மீனராசி அன்பு நேயர்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு வாழ்க்கையே நிறையா தொலைச்சி போயிருப்பீங்க. நிம்மதியை இழந்து போயிருப்பீங்க. அதுக்கு சொல்கிறதுக்கு அளவில்லை. ஏன்னு கேட்டால் அவங்க வயதுக்கேற்ப அவங்களோட வாழ்க்கை தரத்தை அப்படி அது சுட்டி காட்டி கொண்டு இருக்குது. உங்கள் தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க. ஒரு சிலர் ஹை லெவலுக்கு போயிடுவாங்க. நிறைய பேர் தன்னுடைய தடுமாற்றத்தில் தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் 6 போய் கேது உட்காந்தானா, அந்த 2 கூட கேது போய் 6 உட்காந்தான். ஆகையினால் அங்கே உட்காந்தும்போது அந்த சத்திய தர்மத்தை தூண்டி விட்றான். இந்த புதன் பகவானுக்கு ஏற்றாப்புல இருக்க சுக்கிர பகவான் அங்கே நீச்சமானதுனால இந்த சுக்கிரன் உச்சம் பெறாரா. ஆகையினால் அந்த இடத்துல சனியை வேறு சேர்ந்துக்கிட்டார். அப்படி இருக்கும்போது அந்த கம்பீரம், அந்த கர்வம், அந்த ஆணவம் எல்லாம் உங்கள் உள்ளே சேர்ந்து மருத்துவ வேதனையை கொடுக்குதுங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களாம் இருக்கீங்க. இல்லைன்னா மனசுக்கு சாந்தம் தேடி அலைவீங்க. உங்களால் படிக்கணும்னு நினைக்கிற வயசாக இருந்தால் படிக்க முடியாது. நீங்கள் ஒரு திருமண நிலையில் இருந்தாக்கா திருமணம் அமைகிற வரையும் நல்லாயிருக்கும். அமையும் போது என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஒரு திருமணத்துக்கு 2 திருமணம் அமைகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சு போயிடும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து யோசிங்க வச்சுட்டு நீங்கள் போங்க. அப்புறம் திரும்பி வந்து செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு பார்க்குறதுக்கு பைத்தியகாரத்தனமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அது ஏன்னு கேட்டால் அதுக்கு ரெட்டை ராசின்னு பேர். அது இணையும் ராசி பிரியும் ராசின்னு பேர். ஆகையினால் கடல் பாகத்தில் உத்தராயணத்திலேருந்து தட்சாயணத்திற்கு வருவதும் தட்சாயணத்திலேருந்து உத்தராயணத்துக்கு வருவதுக்கு அந்த மையப்பகுதி அது மிடில் பகுதி. அந்த மிடில் பகுதியில் ஒரு குறுக்கு கோடு ஒன்று வருது. அது கன்னிக்கும் மீனத்திற்கும் வருது. ஆகையினால் இந்த சமூக சூழலை இயற்கையில் அந்த ஆட்டம் போடுற ராசி தான் அந்த மீனராசி. ஆகையினால் உங்கள் நடை உடை பாவனை எல்லோரும் விரும்பத்தக்கதாக இருக்கும். ஏனென்று கேட்டால் அங்கே குரு பகவானும் சனி பகவானும் புதன் பகவானும் நின்று அங்கே கடகத்தை ஆள்வது போலவும் அதே நேரத்தில் விருச்சிகத்தை ஆள்வது போலவும் இங்கே நீர் ராசியாக நின்று செயல்படுகிறார்கள். பொருளை அவர்கள் அள்ளித்தருவதற்காக இந்த பூலோகத்தில் நீங்கள் செயல்படுவீங்கள். சில பேர் அசையவே மாட்டீங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு பொருள் செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது எப்படி வருது? அதுதான் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்கள் வயசு வரையும் பாருங்கள், நீங்கள் செஞ்ச செலவுக்கு இணையாக எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் உழைச்சி செஞ்சீங்களான்னு பாருங்கள், இருக்காது. அது மாதிரி பிரச்சனை இப்போ நீ முன்னேறணும்னு உள்ளே போகும்போது அது நீங்கள் உழைச்ச காசை செலவு பண்ணியிருந்தால் உங்களுக்கு அந்த நுட்பம் தெரியும். ஆகையினால் இது தெரியாதனால திடீர்னு செலவு வரும்போது இப்போ நான் உழைச்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்களால் முடியல. பல தடைகள் வரும். அப்படி வந்தாலும் விடாமுயற்சியை கைவிடாதீங்க. ஏன்னு கேட்டால் தன்னம்பிக்கையோடு உங்களோட வாழ்க்கையை பயணித்து பாருங்கள், மிக அற்புதமாக இருக்கும். வாழ்க்கையோட தரம் சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த மண்ணில் பிறப்பது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. அரிது அடிது மானிடராய் பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடின்றி பிறத்தல் அரிது. ஔவையார் சொன்னாங்கன்னா அது எப்படிப்பட்ட உன்னதமான நிலை.
ஆகையினால் உங்களை உங்கள் அப்பா அம்மா வந்து கண்ணு காது மூக்கு வாய் இல்லாதையே போயிட்டாங்க. ஆனால் எல்லாம் இருக்குது. ஆனால் அறிவு என்ற சிந்தனைக்குள் தான் தடுமாற்றம் வருது. ஆகையினால் நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஹாயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வரும். ஓடி உழைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. இந்த ரெண்டுக்கும் இடையில் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுவீங்க. இது வயதிற்கு ஏற்ப உங்களுடைய பருவநிலைக்கு ஏற்ப உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. அது மாதிரி கிரகங்களுடைய செயல்பாடு இருக்குது. கை காலில் அடிபடக்கூடாது, மனசு வேதனைப்படக்கூடாது, மூளையில் உட்காந்து அழக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் செய்யாமல் உங்கள் பயணத்தை இந்த தை மாதத்தில் 2026 சிறப்பாக எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் உங்களுக்கு 6 கூடைய அந்த சூரியன் தான் லாபத்தில் இருக்கிறாரு. அதே நேரத்தில் உங்கள் லக்னாதிபதி போய் 4 போய் வக்ர நிலையில் இருக்கிறாரு. அவர் ஒரு நிலை இல்லாத இருக்கார். ஆகினால் இந்த நேரத்தில் மீனராசி அன்பு நேயர்கள் சற்று மன உளைச்சலுக்கு ஆளாகிருப்பீங்க. பொருள் உளைச்சலுக்கு ஆளாவீங்க. நினச்ச நேரத்துக்கு நினச்சே வராது. பிஸ்னஸ் மேலெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நிறைய பொருளுக்காக போட்டுட்டு அவதிப்படுவாங்க. ஆனால் நிறைய நுட்பங்களை தேடுவீங்க. டெக்னிக்கல் நாலேஜ் நிறைய வளரும். உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அதோட மேல் ப்ரொமோஷனுக்கு போகணுன்னு என்ன வரும். சில இடங்களில் எப்படி நான் வேலை செஞ்சு முடிப்பேன்னு சொல்கிற அளவுக்கு வேதனையும் தொல்லையும் உங்களை போட்டு வாட்டும். ஏன்னா அது நீங்கள் வாங்கி வந்த வரத்தை பொறுத்தது. அது நிகழ்கால வரமா, இல்லை இறந்த கால வருமா, இல்லை எதிர்கால வரமான்னு பார்த்து அதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து நடத்தினால் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். அன்பான, அறிவான, தெளிவான அன்பு நேயர்களே, விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தாலும் அதை சுமந்து செல்கின்ற இந்த மூஞ்சூர் வாகனத்தின் அருளாலும் உங்களுடைய வாழ்க்கையை, மூஞ்சூர் வாகனம் என்றால் என்ன? கஷ்டங்களை பொறுத்து கொள்வதல், தன்னை தான் உணருதல். அது அசுரனாக இருக்கும்போது தன்னை உணரவில்லை. அந்த விநாயகப் பெருமான் தன்னுடைய அனுகிரகத்தால் அவனுக்கு கொடுத்த தண்டனையின் பேரில் அவனுக்கே நான் தொண்டு செய்கிறேன், நான் வெளியில் போய் வாழ முடியாதுன்னு மூஞ்சூர் வாகனமாக அந்த விநாயகப் பெருமானுக்கு உட்கார்ந்தார். அந்த விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தால் சத்தியம் ஜெயித்து நிற்கிறதுக்காகவும் காலத்தை வளர்த்து செல்வதற்காகவும் ஏகப்பட்ட நிலையில் சமூகத்தில் நடக்கிற பல பிரபஞ்ச கஷ்டங்களை உணர வைத்து உயர வைப்பதற்காக பாடுபடுகின்ற அன்பு உள்ளங்களே, உங்களுடைய 2026 இந்த பொங்கல் பண்டிகை மிகவும் சீரும் சிறப்புமாக 12 ராசி நேயர்களும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுடைய இந்த புட்லூர் பகுதியை சேர்ந்த எங்களுடைய விஜய விநாயகர் ஆலயத்திலிருந்து உங்களுக்கு அருளும் ஆசியும் அந்த விநாயகப் பெருமாள் வணங்குவார். அவரை எண்ணி பாருங்கள், அவரை நாடி வாருங்கள். உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும். பலர் அனுபவங்கள் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து உங்களோடு அகமகிழ்ந்து செயல்படுவது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.